அடைந்திருக்கிறோம். என்னென்றால் எங்களோடு கூட ரெவரண்ட் பால் தாங்கியா அவர்கள் 3 நாட்களாக எங்களோடு கூட இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். God is using Pastor Paul Thangiya all over the world. எங்களுக்காக ஸ்பெஷலாக கனடாக்கு வர வேண்டும் என்று சொல்லி கனடாக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். He wanted to just spend some time with us. எங்களோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்த்த எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்கள் அவர்களுக்கு கூடாக கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஒருவரே துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர்களோடு நாங்கள் பேசவும் அவர்களோடு இருக்கவும் நேரம் கிடைக்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவருடைய சபையில் அங்கே அவர்களுக்கு இப்பொழுது சர்ச்சில் மெம்பர்ஸாக பிலீவர்ஸாக வந்து ஆராய்த்து போகிறவர்கள் 40,000 பீப்புள் அவங்களுடைய சர்ச்சில் மாத்திரம். அங்கே அவங்களுடைய வாட்ச் நைட் சர்வீஸுக்கு 43,000 பீப்புள் வந்தார்கள். பாஸ்டருடைய குறிக்கோள் என்னென்று சொன்னால் 50,000 அவர்களுடைய சர்ச் இப்பொழுது வர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டு ஊக்கமாக அநேக சபைகளை ஸ்தாபிக்கக்கூடியதாக கர்த்தர் அவர்கள் எடுத்து வல்லமையாக பாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் இன்றைக்கு பேசும் வேளையில் நாங்கள் அவருடைய வார்த்தையை அல்ல கர்த்தர் அவர் கூடாக பேசுகிற வார்த்தைகள் இஸ் anointed servant of God அவர் பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் you will be able to know it's God who is speaking and supernatural things will start happening in your life. உங்களோட வாழ்க்கையில் ஒரு காலமும் நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். அங்கே ப்ராஃபட் ஆங்கர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊழியக்காரன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். அங்கே பஞ்சாபில் அவர்களுடைய சர்ச்சில் 400,000 பீப்புள் இருக்கிறார்கள். அவருடைய சர்ச்சில் 400,000 பீப்புள். அந்த இடத்துக்கு போன வேளையில் பாஸ்டரை அந்த ஊழியக்காரன் கனப்படுத்தி அவர்களை கூட்டிக் கொண்டு போய், நான் இதை சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் கடவுளுடைய ஊழியக்காரில் அற்பமாக எண்ணக்கூடாது, அவளை கனப்படுத்தவனு. நாங்கள் எப்பொழுதுமே எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் we have to always honor servants of God. அந்த பெரிய ஊழியக்காரன் 400,000 பீப்புள் இருக்கும் வேளையில் அவர் பாஸ்டரை கூட்டிக் கொண்டு போய் உள்ளுக்கு அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய வீட்டுக்கு கொண்டு போய் அவருடைய பால் ஆளை கழுவி பாஸ்டர் எங்களுக்கு ப்ரே பண்ணுங்க. அவர் பெரிய சர்ச் வச்சிருக்கிறார். ஆனாலும் பாஸ்டரை மதித்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவர் வந்து அந்த தேசத்தை அந்த இடத்துல பஞ்சாபில் ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்க முதல் பாஸ்டர் அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணி இந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அந்த சர்ச் எவ்வளவு பெருசாக 65 ஏக்கர்ஸில் அந்த ஆராதனைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டரோடு அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு கொஞ்சம் பேர் தான் நாங்கள் இருக்கிறோம், 1000 இல்லை, 100 கணக்கில் தான். ஆனாலும் கர்த்தர் தொகையை பார்க்குறவர் அல்ல, வகையை பார்க்குற தேவன். 2-3 பேர் நாமத்தில் எங்கே கொடுக்குறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கள் இயேசு இந்த இடத்துல இருக்கிறான்னு விசுவாசிகள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லுவான் பாப்பா. ஆமென். ஆகவே இந்த கால வேளையில் பாஸ்டரோடு கதைத்து கொண்டிருக்கும் வேளையில் அவரோட கதைத்து கொண்டிருக்கலாம், அவரை பற்றி சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் அவரை நாங்கள் மெச்சி சொல்லுவதற்கு காரணம் என்னென்றால் கர்த்தர் அவருக்குள்ளே இருந்து கர்த்தரை தான் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் அவர் எடுத்து பாய்த்து கொண்டிருக்கிறார். ஆல் இந்தியா அசெம்பிளிஸ் ஆஃப் காடுக்கு சேர்மனாக கர்த்தர் அவர்களை நியமித்து வைத்திருக்கிறார். இன்னும் அது மாத்திரமில்லை, அங்கே இருக்கிற பைபிள் காலேஜஸ் எல்லாத்துக்கும் பாஸ்டர் தான் நாங்கள் பொறுப்பாக சேர்மனாக இருக்கக்கூடியதாக கர்த்தர் கிருபையளித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் வித் சயின்ஸ் வண்டர்ஸ் அண்ட் மிரக்கல்ஸ் என்று சொல்லி அன்றைக்கு ஃப்ரைடே டீச் பண்ணும் வேளையிலேயே அங்கே சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் வர் ஸ்டார்டிங் டு டேக் பிளேஸ். த பிரசன்ஸ் ஆஃப் காட் வாஸ் தியர். அங்கே உண்மையாகவே கதைத்து கொண்டிருக்கும் வேளையில் எனக்கு சர்வீஸுக்கு பூரா வந்து நாங்கள் பாஸ்டர் உண்மையாகவே கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார் என்பதை உணரக்கூடியதாக இருந்தது. This morning we will surely know without a doubt, ஒரு கொஞ்சமும் சந்தேகம் இல்லாமல் that the Lord is here doing great things. So let's all stand and give a warm welcome to Reverend Paul Thangiya. இன்னும் போதாது நல்ல God bless you brother. தூயரே வல்லவ நீரே பாத்திரரே துதி உமக்கே நீரே தூயரே. வியாதிகள் வருத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே receive your miracle, receive your miracle, receive your miracle. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீரே
Worthy, worthy is the Lamb. Worthy is the Lamb. You are holy. Come on, somebody worship Him. I see in my spirit, the Lord is pouring out His mighty anointing over every one of you today by His mighty power. Receive a fresh anointing. இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. துன்பங்கள், தொல்லைகள், கடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முன்னேறி செல்லலாம். Amen. Which chord you have played? என்னால் முடியாதது உம்மால் முடியும் ஐயா. என்னால் ஆகாதது உம்மால் ஆகும் ஐயா. சொல்லுங்க. முடியாதது உம்மால் முடியும். ஜீசஸ், எங்களால முடியாதப்பா. உம்மையாம் என்னால் முடியாதது எங்களால முடியாது, உம்மால முடியும் ராஜா. சபையை உடைக்கலாம் என்று சாத்தான் தட்டங்களை போடும் பொழுது நீதான் சபையை கட்டி எழுப்புவீர். இயேசுவே ரபலபரகதலபா ஓ ரபகபஷக்கரபகவதலபா. I pray that some of you who are sick, you are receiving a miracle right now. Some of you, your doors are closed. I pray in the next 672 hours your doors will open up in Jesus name. கதவுகள் திறக்கப்படாத கதவுகள் அடுத்த 72 மணித்தியாலத்தில் திறக்கப்படுகிறது. வியாதியோடு வந்தவர்கள் இயேசுவின் நாமத்தினால உங்கள் சுகத்தை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். கரபகசிக்கல கதியாதல கரபஷிண்டிலிதியோந்தரபதலப Ribalamoro manaha sandoromona da kabadarabada. Rekarabalhandoromona mamadalaba. Only for 30 seconds. I want every one of you to close your eyes. Clap and pray loudly in tongues. Karangala 30 sattamai 30 seconds. Nalla sattamai anniya பாஷையில ஜெபிங்க. சாத்தானின் திட்டங்கள் உடைந்து போய்விட்டது. சாத்தானின் திட்டங்கள் எல்லாம் மாறிவிட்டது. இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தை இந்த சபைக்குள்ளாய் தெளிக்கிறோம். 37 ஆண்டுகள் ஓடப்பட்ட சபை இயேசுவின் நாமத்தினால அடுத்த வருகிற ஆண்டுகள் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் சபையில் நடப்பதாக. Let miracles, signs and wonders happen for the glory of God. பிள்ளை இல்லாதவர்கள், I speak in Jesus name. I speak in Jesus name that you will have a miracle baby by the power of Jesus Christ. வீடு இல்லாதவர்கள், I speak a miracle that you will own your own house. And I want you to name the house Miracle. Because your generations will say it was a miracle. Open doors, I pray, over your lives. The next 72 hours, the doors which have been shut in your life, I speak that it will be open by the blood of Jesus today. இயேசுவின் நாமத்தினால அடுத்த 72 மணித்தியாலத்துக்குள்ள திறக்கப்படாத கதவுகள் திறக்கப்படுவதாக. பிசாசின் கட்டுகள், சோதனைகள் இயேசுவின் நாமத்தினால போ. இயேசுவின் நாமத்தினால உனக்கு எதிராய் வந்திருக்கும் உன்னுடைய ஆபீஸ்ல, உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுக்கு எதிராய் வந்திருக்கும் திட்டங்களை ஆண்டவர் right now is cancelling it. Cancelling it by the power of Jesus Christ. You will rise up for the God's glory in Jesus name. Amen. 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 Please be seated. I don't want to preach
Okay, I only want to say a few things for 5 minutes. Okay, Pastor? Because I am a preacher, I can preach, I can come back and preach. Daddy எனக்கு சொல்லுவாங்க, Daddy was a very strict man. He will say, மக ஒரே பாயிண்ட்ல ஆண்டவர் அசவாடினா அடுத்த 2 பாயிண்டையும் விட்டுரு. நீ பாயிண்ட்டுக்கு உயிரை கொடுக்காம பிரசனத்துக்கு உயிரை கொடு. So I just want to give you, okay, I'll give you only 3 scriptures. And it's all about, ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். தங்கத்தை விட விலை உயர்ந்தது எது? வாங்கவோ சம்பாதிக்கவோ சேமிக்கவோ முடியாது. ரட்சிப்பு. தங்கத்தை விட மிக முக்கியமானது. நீங்க வாங்க முடியாது, சேமிக்க முடியாது, பேங்க்ல போட முடியாது. ஞானம். இன்னொருத்தங்க சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு. கடைசி ஒரு சான்ஸ். ஆத்மா. நேரம். யார் நேரம் சொன்னா? யார் சொன்னீங்க நேரம்? குட். நேரம், டைம். You can never buy time. You may know how much money you have in your bank, but you do not know how much time you have for your life. Am I right? You may know how much money you have. பேங்க்ல எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியாது எவ்வளவு டைம் உங்களுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. Nobody knows. And no one can boast about their life because you don't know how much time you have for you. I want to tell you this beautiful thing, that God has a season and God has a time. I want you to understand this. It's only 5 minutes message, okay? I'll come next time. அவர் கூப்பிடாடி நான் வந்துடுவேன். There is a time and there is a season. But always understand the season has a time. நான் சொல்றேன், சீசன் என்றால் பருவம், நேரம். எல்லாருக்கும் ஒரு பருவம் இருக்கு, ஒரு நேரம், ஒரு 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 சீசன் இருக்கு. Now it is fall season. I was talking to my friend in Bangalore, so I was telling him, fall season அத்தானே காலையில 3 தடவை விழுந்துட்டேன். அவர் சிரிச்சு சிரிச்சு, பாஸ்டர் எங்க போனாலும் நீங்க ஜோக் அடிக்கிறீங்க. He said, fall season, but fall season has a time. You understand? So every season has a time, and the time you have, you won't know how much you have. அதனால தான் நம்ம இருக்கிற இந்த சீசன்ல we must understand our time and we must do the best in the season of God to fulfill what God wants us to do in our time. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த பருவ காலத்துல ஆண்டவர் நேரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பருவ காலத்துல ஆண்டவருக்காய் நாங்கள் அறிந்து, அந்த நேரத்தை அறிந்து இந்த காலத்தில் செய்யும் பொழுது ஆண்டவர் எங்களை உயர்த்துவார். நான் தான் பாஸ்டர்ட்ட சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, நீ போ டொராண்டோக்கு போ. நான் சொன்னேன், ஆண்டவரே இப்பதான் வந்த 28 hour ஃப்ளைட் அமெரிக்காவிலிருந்து வந்து இறங்கி ஜெட்லாக் ஆகும் முதல் அதுக்குள்ள போன்றீரே ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார் போ. இப்ப நான் வராம பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன்னா, பாஸ்டர் நான் இப்போ தான் வந்தேன், எனக்கு பயங்கர ஷெட்யூல் இருக்கு, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். நான் ஜூலையில் வந்திருந்தா என்ன பிரயோஜனம்? மார்னிங் I was telling him, this 3 days is far better than coming in July and staying for 10 days. Because this is your season and I have to move according to the time God has told me to move in your season. Everybody understood? Everybody understood? So don't waste your time.
You don't know how much time you have. I want to read, as I told you, 2 scriptures, and I want to pray with you. Okay? Understand the value of this season and time. The right action done at the wrong time has no impact. The right action, wrong time. Wrong timeல நீங்க செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது it doesn't bring result. But right action is the right time and in the right season will bring result. You understand? So that's why God is telling about time. ஒரு மனுஷன் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனானா, போயிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கேட்டானா, இந்த ட்ரெயின் 8 மணிக்குன்னு போட்டிருந்தாங்க, என்னுடைய வாட்சில் இது 7:58, உங்க வாட்சில் 8:05, இப்போ என்னன்னு கேட்டானா. அப்போ அவர் சொன்னாரா, தம்பி உன் வாட்சில் 7:58, எங்க வாட்சில் 8:05, வாட்ச் மாறினாலும் ட்ரெயின் போச்சு. See, you miss your time. It's not about your watch. It's all about your time. You understand? I never wear a watch. 2016 ஆண்டு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு, I decided my time is in God's hands. இதேம் போட்டு பார்த்துட்டே இருக்கணும். அதனால நான் வாட்சே போடுறதில்ல. எத்தனையோ பேர் வாங்கி கொடுத்தாங்க லட்சக்கணக்கான value of watch. I said, please don't waste your money. I don't want to wear a watch. Because I know my time is not controlled by my watch. My time is controlled by Him. And when I know the season, God wants me to move. வாசிங்க 2 வசனம். Isaiah 60 and verse 22. Habakkuk chapter 2 verse 1. Okay? Isaiah 60 and verse 22. Habakkuk chapter 2 verse 3. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். Now I want all of you to understand. ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலத்துல I will do it. ஏற்ற காலம், that is God's time. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே in God's time it will be fulfilled. So don't hurry. Understand the time of God and trust God. But when you don't, அப்ப அதான் நான் சொல்லுவேன், அந்தந்த சீசன்ல அந்தந்த ஸ்டெப் நம்ம எடுத்து செய்யும் பொழுது. ஒரு கேர்ள் வந்து எனக்கு சொல்லிச்சு, பாஸ்டர் நான் படிச்சுட்டு இருக்கிறேன், 28 வயசு. நான் சொன்னேன், மகள் நீ இந்த வயசில் கல்யாணம் கட்டிடு, அது உனக்கு நல்லதாக இருக்கும். This is your time. 28, 30. In India 28 they want to finish, 30 they want to finish. பட் அந்த பொண்ணு சொல்லிச்சு, இல்லை பாஸ்டர் நான் PhD எல்லாம் படித்து முடிச்சு பண்ணுவேன். பிகாஸ் ஐ எம் இன் மினிஸ்ட்ரி 47 years. இப்போ அந்த பொண்ணுக்கு 54 வயசு. You see, time. We have to be watchful. So I want to tell you, how many of you know GST? GST? எல்லாருக்கும் தெரியுமல்ல GST? You get in the receipt. Now GST means what? Goods and service tax. But I say there is a GST in God's kingdom, and that's called God's standard time. GST. God's standard time. And today, I want all of you to receive this word. There is a season and there is a time. I must understand my season and I must work according to the time of God. கடைசி வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 3:11
வாசிங்க, ஜெபிக்கலாம். Hallelujah, we'll pray. பிரசங்கி 3:11 வாசிங்க. அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆண்டவர் அந்தந்த காலத்தை அந்தந்த நேரத்தில் அவர் செய்து வருகிறார். 25 வருஷம் ஆபிரகாம் காத்திருந்தார். 13 வருஷம் யோசேப்பு காத்திருந்தார். அபிஷேகம் பெற்ற பிறகு 22 வருஷம் தாவீது காத்திருந்தார் ராஜாவா வருவதற்கு. After the anointing, he had to wait for the time of God so that God will raise him up. I want to speak this over all of your life. உங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் நான் இதை பேசுறேன். Understand your season and make use of the time. My daddy, Sri Lanka, from Sri Lanka, he was working in, when he was young, tea estate as a tea taster. Daddy ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனியில் டீ டேஸ்டராக வேலை செய்தாங்க. எல்லா டீ வச்சு அவர் அதை டேஸ்ட் பண்ணி சைன் பண்ணால் தான் தட் வில் கோ அப்ராட். நல்ல உத்தியோகம், நல்ல சம்பளம், பயங்கரமாக இருந்தாங்க. And because of that, he was a man of time. எங்களுக்கெல்லாம் பாஸ்டர் 9:30 மணி சர்வீஸ்னா 8:30 மணிக்கு போய் முன்னால் உட்காரணும். 1 hour சொல்லி அனுப்புவாங்க எனக்கு. 8:30 மணிக்கு உட்காந்து காலாட்டாமல் உட்காந்துரு. இன்னும் 9:30 மணி சர்வீஸ்க்கு. Understand God's time. Don't waste it. When you waste, it will never come back. When you invest, you will reap the harvest. Amen. எல்லாரும் வலது கையை உயர்த்தி நன்றி சொல்லலாம் ஆண்டவருக்கு. God, you have a time. This is our season for the church. We want to move forward, oh God. எவ்வளவோ சபைகளை அடித்து உடைத்து, பாஸ்டர்ஸை அடித்து ஆஸ்பத்திரியில் போட்டிருக்கிறார்கள் நம்முடைய தேசத்தில். அநேக தேசங்களில் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் வெறுப்பாய் பார்க்கிறார்கள். But we know in the midst of all this opposition, this is the time for the church and this is the season for the church to advance forward. எங்களை எடுத்து பாவீங்க ராஜா. இங்க இருக்கும் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். நாட்களை தள்ளி போடாமல் உம்முடைய பருவத்தை, சீசனை அவர்கள் வாழ்க்கையில் அறிந்து அவர்கள் நேரத்தை உபயோகிக்க நீர் கிருபை செய்யும் சுவாமி. எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. திரும்பவும் மாமாவுக்காக ஜெபிக்கிறோம். Give her good life and long life for God. Take away every sickness from her. அவர்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு தங்கத்தை விட மதிப்பு பெற்றவர்கள் ராஜா. வயோதிபர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், சபைக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. நீர் என்னை போ போ என்று சொன்னீர். நான் வந்தேன். இன்னைக்கு நீர் அதை நிறைவேற்றினீர். உம்முடைய சீசன் I could understand for this church and do it at the right time for your glory. I will go back victorious, knowing that you have done the good work for this church. In Jesus' mighty name I pray. Amen. எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான தாப்பனை உங்களை துதிக்கிறோம் ஐயா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட பரம கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயே நன்மையான காரியங்களை தொடர்ந்து நடப்பிக்கும்படி கேட்கிறேன். நீங்க ஆரம்பித்த வேலையை முற்று முடிக்க வல்லவராக இருக்கிறீர்கள். அன்பின் ஆண்டவரே, நீங்க முடிந்தது என்று சொல்லும் வரைக்கும் ஆண்டவா காரியங்கள் நடக்கட்டும். ஒவ்வொருடைய ஜீவியங்களே நன்மையான காரியங்கள் நடக்கட்டும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளட்டும். தொடர்ந்து கூட பரம கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். காத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்துக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.